Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை துறைமுகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக நாம் தமிழர் கட்சியினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், எதனால் இந்த மோதல் சம்பவம் ஏற்பட்டது, என்ன காரணம், முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சென்னை துறைமுகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு இடையே மோதல் ஏற்பட்ட வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் துறைமுகம் தொகுதி வேட்பாளரான ஷெரீப் என்பவர் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெற்று மண்ணடி பகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது பல தெருக்களில் 4 முதல் 5 பெண்கள் கொண்ட திமுகவை சேர்ந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை பட்டியல்களை கொண்டு வீடு வீடாக சென்று அந்த வீட்டில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கையை சரிபார்த்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இத்தகைய நடவடிக்கையை அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாமல் நடைபெற்று வந்ததாகவும், வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த துறைமுகம் தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அந்த பகுதிக்கு சென்று அந்த பெண்களிடம் விசாரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது அதற்கு அந்த பெண்கள் அந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஷெரீப் என்பவர் அங்கிருந்து அந்த பெண்களிடம் உரிய அனுமதி பெற்று இது மாதிரி செய்ய வேண்டும் என்றும், அதே சமயம் எஸ்ஐஆர் பணிகள் ஏற்கனவே முடிவுற்றிருக்கிறது, தற்பொழுது நீங்கள் யாரிடம் அனுமதி பெற்று இது மாதிரி வாக்காளர் அட்டை இருக்கக்கூடிய நபர்களிடம் சென்று எண்ணிக்கையை பெற்று வருகிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடையில் அவர் நின்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது துறைமுகம் தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர், அதாவது 56வது வட்ட செயலாளர் என்பவர் பிரபா என்பவர் கட்சியுடன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி என இரு கட்சிகளும் மோதிக்கொள்ளும் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்கள் எண்ணிக்கையை சட்டவிரோதமாக, அதாவது எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் அவர்கள் அந்த திமுகவை சேர்ந்த பெண்கள் உட்பட பலர் அங்கு சென்று பொதுமக்களிடையே வாக்கு எண்ணிக்கை என்பதை சேகரித்திருக்கிறார்கள். இதற்கு அவர் அந்த பணப்பட்டுவடை செய்வதற்காக தான் இவர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கை எடுக்கிறார்கள் என நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த வேட்பாளர் ஷெரீப் என்பவர் குற்றம் சாட்டிதான் அவர்களிடம் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் திமுகவை சேர்ந்த அந்த வட்ட செயலாளர் என்பவர் பிரபா என்பவர் கட்சியுடன் அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளரை தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், அதே சமயம் தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை பொறுத்தவரையில் தற்போது இது குறித்து புகார் கொடுக்கலாம் என்று நாங்கள் இருக்கின்றோம். அதே சமயம் காவல்துறை இந்த பிரச்சனை விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது வரவில்லை என்றும், அதே சமயம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்த பிறகு காவல்துறை இங்கு சமாதானப்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக கட்சி என இரு கட்சிகளும் மோதிக்குள்ள காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்.